ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். நம்ம வந்து தண்ணி இன்றைக்கி ஊற்றலை, கொஞ்சம் செடியெல்லாம் வாடின மாதிரி தான் இருக்காங்க. தண்ணி ஊற்றாதனால சரி ஈவினிங் தான் தண்ணி ஊற்றணும். நிறைய உறவுகள் வந்து நிறைய கவர் வருதுங்க. நிறைய உறவுகள் நமக்கு வந்து இலவசமாக சீட்ஸும் கூட கொடுக்குறாங்க. அதெல்லாம் எனக்கு முன்னாடியெல்லாம் நான் வந்து சீட்ஸ் வந்தோடனே வீடியோ போடுவேன். இப்போ அதெல்லாம் போடுறதுக்கும் நேரம் இல்லை. என்னால் எதையுமே பண்ண முடியலைங்க, அவ்வளோ டைட்டாக போயிடுச்சு. ஸோ மன்னிச்சுக்கோங்க. நிறைய பேருக்கு நான் வந்து சீடு சில பேருக்கு வாட்ஸ்அப்பில் சொல்லிவிடுவேன், சில பேருக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்கிறேன், சில பேருக்கு வீடியோவில் போடுறேன். எல்லோரும் என்னால் போட முடியல, அதனால் தப்பாக நினச்சிக்க வேணாம். இப்போ ஒரு 3 பேர் கொடுத்த சீடு மட்டும் உங்ககிட்ட சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது மட்டும் எழுதி வச்சுருந்தேன். சரி, அதை மட்டும் சொல்லிடலாம் அப்படின்னு வந்திருக்கேன். அது என்னென்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஜெயாஸ் கார்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க. யார் யார் என்னென்ன சீடு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத சொல்லிடுறேன். விஜயராணி அப்படிங்கிற சிஸ்டர் வந்து வெப்பாலையோட சீட்ஸ் வந்து நமக்கு அனுப்பி கொடுத்துருக்காங்க. அப்புறம் கௌரிங்க சிஸ்டர் வந்து பாலக்கீரை, முள்ளங்கி, ஆவாரம்பூ சீட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே வந்து ரொம்ப ஜாஸ்தி. எல்லாருக்கும் நீங்கள் அனுப்பி ஒரு 50 பேர் 100 பேர் எனக்கு கவர் அனுப்புகிறீங்க. செல்ஃப் கவர்னால் அவ்வளோ பேருக்கு போட்டு விடுற அளவுக்கு இல்லை. ஸோ கொஞ்சமாக இருக்கிறனால நான் லோக்கலில் உள்ள மக்களுக்கு மட்டும் ஷேர் பண்ணுறேன், சரிங்களா? ஸோ அதனால் வந்து செல்ஃப் கவர் இந்த இப்போ சொல்லக்கூடிய விதைகளுக்கு வந்து நீங்கள் செல்ஃப் கவர் அனுப்பி தர வேண்டாம். அதுக்கப்புறம் வந்து சரண்யாங்கிற சிஸ்டர் வந்து கஸ்தூரி வெண்டை, பெட்டூனியா சீடு, மயில் மாணிக்கம் இதெல்லாம் கூட நமக்கு அனுப்பியிருக்காங்க. அது போக இன்றைக்கி இப்போ தான் கொரியர் வாங்கி வச்சுட்டு வரேன் நான். ஒரு யூடியூபர் தான், அவர்கிட்ட இருந்து நம்ம வந்து கத்தரிக்காய், நல்ல பெரிய சைஸ் கத்தரிக்காய், அப்புறம் பெரிய மிளகாய், அப்புறம் வந்து சிவப்பு கொய்யாய் விதைகள், அதுக்கப்புறம் வேறு என்ன, ரொம்ப நாள் நிறைய தடவை ட்ரை பண்ணி எனக்கு ஃபெயிலியரான குடமிளகாய். ஸோ அது விதையாக வாங்கி போட்டு பார்க்கவும். நிறைய விதைகளும் வெளியில் வாங்கியிருக்கேன், அதுவுமே ஃபெயிலியர். அது மாதிரி நானுமே இந்த பழுத்த பழங்களை போட்டிருக்கேன், அதுவுமே எனக்கு ஃபெயிலியர் ஆகிடுச்சு. ஸோ இவர் வந்து கொஞ்சம் நிறைய தோட்டம்லாம் வச்சு இது பண்ணுறதுனால இவருடைய சீடு கொஞ்சம் நல்லா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த யூடியூபரோட சீடு வந்து நான் வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் வேறு என்ன வாங்கியிருக்கேன், நீட்டு புடலை வாங்கியிருக்கேன். புடலங்கால சின்னது தானே இருக்குது, பிடிக்காது. ஆனாலும் உங்களுக்கு நம்ம சீடு ஷேர் பண்ணுங்கிறதுக்காகவே தான் வந்து இந்த கத்தரி இந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசமான வெரைட்டிஸ் எல்லாம் வாங்கியிருக்கிறது வந்து எங்களுக்கு தேவையில்லை. ஆனால் உங்களுக்கு அந்த விதை ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறதுனால சுட்டுச்சுரை வாங்கியிருக்கேன். பார்க்க அழகாக இருக்கும்ல, ஷேர் பண்ணாலும் ஆளுக்கு ஒவ்வொரு காய் கொடுத்துடலாம்ல. மற்ற சுரைக்காய்னா அப்படி ஒவ்வொரு கொடுக்க முடியாதுல்ல, அவ்வளோ வராது. இப்போ ஒரு 50 காய் குட்டி குட்டியாக பறிச்சோன்னா எல்லாருக்கும் ஷேர் பண்ணலாம். ஸோ சுட்டுச்சுரை இதெல்லாம் வந்து நான் இப்போ வாங்கியிருக்கேன். ஒரு 300 ரூபாய்க்கு என்னமோ ஆர்டர் போட்டேன் நிறைய விதைகள். அது எல்லாமே வந்து அடுத்தடுத்து போட்டுட்டு வளரும்போது உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இன்றைக்கி தண்ணி ஊற்றிருந்துருக்கணும் போல், ஊற்றாமல் இருக்கிறனால கொஞ்சம் செடிகள்லாம் வாட்டமாக இருக்காங்க. அதுவும் இந்த ராட்சச வெண்டைக்கு பத்தலை போல் தண்ணி. இங்கே பாருங்கள், வாடி வதங்கி கிடக்குது. ஓகே, இன்றைக்கி ஈவினிங் வந்து தண்ணி ஊற்றணும். சரி, எப்படி இருக்காங்கன்னு சொல்லி சும்மா பார்த்துட்டு போகலாமேன்னு வந்தேன். வந்த இடத்துல கொஞ்சம் இவங்களெல்லாம் பார்த்துட்டேன். அதோட குட்டி குட்டியாக நிறைய ஹோல்ஸ் போட்டு வச்சே ஒரு 2 மாதமாக இருக்கும். இங்கே பாருங்கள், நிறைய குட்டி குட்டி 1 லிட்டர் வாட்டர் கேனில் பெயிண்ட் பேக் போட்டு வச்சுருந்தேன். ஸோ இதில் எல்லாம் கொஞ்சம் மண்ணை போட்டுட்டு என்ன பண்ண போகிறேன்னா, டேபிள் ரோஸ் வந்து குட்டி குட்டியாக நிறைய இருக்குதுல்ல, டேபிள் ரோஸ் கட்டிங்ஸ் எல்லாம் வச்சு விட போகிறேங்க. வச்சுட்டு எல்லாம் சவத்தை சுற்றி வச்சு விட போகிறேன். தண்ணியே அதிகமாக ஊற்ற தேவையில்லை. ஸோ சவரை ரொம்ப போகாதுங்கிற ஒரு நம்பிக்கை தான். அங்கங்கே வச்சு விட்டோன்னா பார்க்கறதுக்கு கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும்ல. சும்மா தான் கிடக்கு பெயிண்ட் டப்பா, அதை தூக்கி போடணும். அதுக்கு இந்த மாதிரி வச்சு விட்டா கூட பார்க்கறதுக்கு கலர்ஃபுல்லாக அழகாக இருக்கும். ரெண்டாவது இங்கே பாருங்களேன், இதெல்லாம் கட்டாயம் கட் பண்ணியும் விட்டாகணும்ல, அதனால் சரி அந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ அந்த 3 சிஸ்டர் அது போக இன்னும் நிறைய எனக்கு கொடுத்து நான் உங்களுக்கு ஏதாவது அதை பற்றின தகவல் கொடுக்காமல் இருந்திருந்தேன்னா அந்த ஒவ்வொரு சகோதரிகளுக்கும் என்னுடைய அன்பு உறவுகள், எனக்கு யாரெல்லாம் சீட் ஷேர் பண்ணியிருக்கீங்களோ அவங்க அத்துணை நல்லுள்ளவங்களுக்கும் நான் வந்து இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ 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 ஸோ மச். ஐ லவ் யூ. Okay, bye. Happy gardening. Check out. Bye. See you.